நகரமயமாக்குதல், சுற்றுச்சூழல் சேதம், மக்கள் தொகை பெருக்கம், சூழல் மாசு என இந்த நவீன உலகம் இயற்கையின் களத்திற்குள் மெல்ல மெல்ல ஊடுருவி சென்ற போதும் இயற்கை நம்மை வியப்பில் ஆழ்த்த ஒருபோதும் தவறியதில்லை. நாம் பாதுகாக்க தவறிவிட்ட ஒரு அரிய வகை உயிரினம் அழிவின் விளிம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் வெற்று வயிற்று முள்ளெலி. வாருங்கள், பயணிப்போம் இந்த முள்ளெலிகளின் உலகிற்குள். இந்த இரவு நேர பாலூட்டியை பற்றி மேலும் அறிய தமிழ்நாடு வனத்துறையின் ஆதரவுடன் உயர்நிலை வன உயிரின பாதுகாப்பு நிறுவனம் ஒரு ஆராய்ச்சியை தொடங்கியது. இவைகளின் தோற்றம் மிகவும் பழமையானது. இவ்விலங்கை பற்றி நன்கு அறிந்தவர்கள் உள்ளூர் மக்களே. எனவே இந்த இரவாடியின் ரகசியங்களை கண்டறிய ஆராய்ச்சி குழு அவர்களை தேடி புறப்பட்டது. இடத்துல இப்படி ரோடை பார்க்க முடியாது. ஏதோ ஒரு அதிசயமாக ஒரு மண் ரோடு இருக்கும். சக்கடா வண்டி, வில்லு வண்டி தான் போகும். இப்போ அந்த தூரெல்லாம் பிடுங்கிறப்பறம் இங்கே கிடையாது, ஒரு நாளும் பார்க்கவே இல்லை. இது ரோட்டில் போகும்போது வண்டி வருதுன்னா லபக்குன்னு சுருண்டு உட்காந்துக்கிடும். அவன் வண்டிக்காரன் தான் இதை பார்க்காமலே வண்டிக்கு மேலே ஏற்றிட்டு போயிருந்தான். அதெல்லாம் பெரும்பாலும் ஒன்று தான் இருக்கும். இன்னும் இந்த ஒரு 10 வருஷத்துக்கு இந்த இடத்துல பில்டிங் வரலாம், ஃபேக்ட்ரி வரலாம். அப்போ இந்த முள்ளெலி எங்கே போகுது, எவ்வளோ போகுது இன்னும் நமக்கு தெரியாது. அங்கே பக்கத்தில் எங்கே இருக்கும், அது ஒரு சவுண்டு கொடுக்கும், கீங்கின்ட்டு அந்த சவுண்டு கொடுத்தோன்னே அதுவும் வரும். அது நல்ல குடுகுடுன்னுலாம் வரும். இந்த பறந்து விரிந்த புல்வெளிகள் மிக கடினமான நிலப்பரப்பாக இருப்பினும் இங்குள்ள வாழ்க்கை நெகிழ்திறன் கொண்டது. இந்த நிலப்பரப்பில் பனை மரங்கள் அதிக அளவில் காணப்படுகிறது. நம் மாநில மரமான பனை மரம் உறுதித்தன்மை மற்றும் வாழ்வாதாரத்தின் சின்னமாகும். இந்த பனை மரங்களுக்கும் முள்ளெலிகளுக்கும் ஒரு அழகிய உறவு இருக்கிறது. இவற்றின் அகலமான விசிறி போன்ற இலைகள் காய்ந்த தரையில் விழும்போது முள்ளெலிகளுக்கு தங்குமிடமாகிறது. முள்ளெலிகள் மட்டுமல்லாமல் அந்நில மக்களின் வாழ்வாதாரமும் பெரும்பாலும் இந்த பனை மரங்களையே சார்ந்துள்ளது. மக்களிடம் திரட்டிய தகவல்களுடன் ஒளிப்பட கருவி மற்றும் வெப்ப ஒளிப்பட கருவிகளுடன் களம் இறங்கியது ஆராய்ச்சி குழு. முள்ளெலிகளை காண்பது அவ்வளவு எளிதல்ல. நாட்களும் கடந்துவிட்டன. அறிகுறிகள் எதுவும் இல்லை. கோடை மழை வறண்ட நிலத்தை குளிர்வித்தது. சிறு குட்டைகளில் தண்ணீர் தேங்கியது. அத்துடன் நம்பிக்கையும் வந்தது. இறுதியாக ஒரு குட்டையின் அருகே வைக்கப்பட்ட ஒளிப்பட கருவி ஒன்று முள்ளெலிகளின் காட்சிகளை பதிவு செய்தது. முள்ளெலி ஒரு விசித்திரமான சடங்கை தொடங்குகிறது. புற்கள் மற்றும் சேற்றினை மென்று தன் உமிழ்நீரில் கலந்து உடலில் பூசிக்கொள்கிறது. இந்த செயல் அறிவியல் உலகிற்கு இன்னும் ஒரு புதிராகவே இருக்கிறது. இரவாடியாக இருப்பினும் இவற்றுக்கு கண் பார்வை குறைவாக உள்ளது. அதற்கு பதிலாக நுகர்வு திறன் மற்றும் ஒலி உணர்வு திறனை வைத்து தன் இரையை வேட்டையாடுகிறது. இவை பெரும்பாலும் பூச்சிகளை உண்கின்றன. விவசாயத்திற்கு கேடு விளைவிக்கும் சில பூச்சிகளை உண்பதால் அவற்றின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தி உணவு சங்கிலியில் ஒரு முக்கிய இடம் வகிக்கிறது. ஆனால் இந்த அழகிய சமநிலை அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. முள்ளெலிகளின் வாழ்விடங்கள் சாலைகளுக்காகவும் விளை நிலங்களுக்காகவும் மாற்றி அமைக்கப்படுவதால் இவை ஆபத்துக்குள்ளாகிறது.
எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள இவை தன் உடலை சிறு பந்து போன்று சுருட்டிக்கொள்ளும். ஆனால் பரபரப்பான சாலைகளில் இந்த யுக்தி ஒரு கொடிய தவறாக மாறுகிறது. இதனால் விபத்திற்குள்ளாகி இவை பெரிதளவில் இறக்க நேரிடுகின்றன. வாழ்விடம் துண்டிக்கப்படுவது, மாறிவரும் நிலங்கள், நெருப்பிடுதல், அதிகப்படியாக உபயோகிக்கப்படும் பூச்சிக்கொல்லிகள் இவை அனைத்தும் முள்ளெலிகளின் வாழ்க்கையை மேலும் கடினமாக்குகிறது. இதனால் இவை அழிவின் விளிம்பிற்கு தள்ளப்படுகிறது. தமிழ்நாட்டின் பரந்த புல்வெளிகள் இந்த நிகரற்ற உயிரினங்களுக்கு கடைசி புகலிடமாக இருக்கின்றது. இங்கு நிலமும் விலங்குகளும் மிகவும் நெருக்கமாக ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளன. இதனால் ஒரு முக்கிய இனத்தின் இழப்பு கூட முழு சுற்றுச்சூழல் அமைப்பையும் சீரழித்துவிடும். எனவே மிகவும் தாமதமாகிவிடும் முன் இயற்கையின் வரமான இந்த தனித்துவம் படைத்த வாழ்விடங்கள் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும்.